சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணோசை ஆராதனை நேரம். வணக்கம் நேயர் சகோதர சகோதரிகளே, ஞாயிறுதோறும் பிற்பகல் 4 மணிக்கு நீங்கள் இந்த ஆராதனை நேரத்திலே பங்கு பெற்றலாம். festaudio.net என்னும் இணையத்திலே ஒளி வடிவாகவும், ஸ்மார்ட் போன்ஸ் தொலைபேசியிலே LTR.FM வாயிலாகவும், வைஃபை வானொலி வாயிலாகவும் ஒலி வடிவாக கேட்டு நீங்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளலாம். விண்ணொளி எனும் எமது 15 நிமிட நேர அனுதின காலை சிந்தனையை சனி ஞாயிறு தினங்களில் காலை 7 மணிக்கும், திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணிக்கும், அத்துடன் விண்ணொளி எனும் அரை மணி நேர நிகழ்ச்சி ஒன்றை வியாழன் மாலை 5 மணிக்கும், விண்ணொளி எனும் இந்த அரை மணி நேர நிகழ்ச்சியை வெள்ளிக்கிழமைகள் தோறும் பிற்பகல் 4 மணிக்கு ஹோலிகோட் டிவியிலேயும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் என்பதை மறவாதீர்கள். என்னை கண்டார், என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார், என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசுவின் தேவன், இயேசுவின் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசுவின் தேவன், இயேசுவின் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிட்டார், என்னை கட்டவிட்டார், சத்துருவை அவர் துரத்திவிட்டார். கட்டவிட்டார், என்னை கட்டவிட்டார், சத்துருவை அவர் துரத்திவிட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். இயேசுவின் தேவன், இயேசுவின் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசுவின் தேவன், இயேசுவின் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்திலிருந்து என்னை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்திலிருந்து என்னை மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தன் ஆவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தன் ஆவி தந்தார். இயேசுவின் தேவன், இயேசுவின் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசுவின் தேவன், இயேசுவின் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஜெயம் தந்தார், ஜெயம் தந்தார், இயேசு ஜெயம் தந்தார். சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தார், இயேசு ஜெயம் தந்தார். சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இயேசுவின் தேவன், இயேசுவின் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசுவின் தேவன், இயேசுவின் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசுவின் தேவன், இயேசுவின் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசுவின் தேவன், இயேசுவின் ஜீவன், எனக்கு எல்லாம் எல்லாம். நன்றி ராஜாவே, ஹல்லேலூயா தகப்பனே, ஹல்லேலூயா சுவாமி. இயேசு என்னுடைய தேவன், என்னுடைய தேவன் இயேசு, என்னுடைய ஜீவன் இயேசு. அவர் என்னுடைய ஜீவனா இருக்கிறார். நான் பிழைத்திருக்கிறேன், காரணம் அவர் ஜீவிக்கிறபடியால். அவர் ஜீவிக்கிறபடியால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் எனக்கு எல்லாமாய் இருக்கிறார். எனவே என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு போதுமானது
அவர் இருக்கிறபடியால் எல்லாம் போதுமானதா இருக்கும். காரணம், என்னை கண்டார். என்னை கண்ட எல்ரோயி, எல்லா நாமத்துக்கும் மேலான தேவன் எங்களுடைய ஆண்டவர். அவருடைய நாமங்கள் அதிசயமானது. எல்ரோயி தேவன், எங்களை காண்கிறவர், உங்களையும் என்னையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நாங்கள் இருக்கிற வண்ணமாக எங்களை காண்கிறார். ஹல்லேலூயா. நன்றி சுவாமி, உங்களை துதிக்கிறோம் ராஜாவே. நன்றி சுவாமி. ஆமாப்பா, நன்றி சுவாமி. நன்றி ராஜாவே. நன்றி 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 ஐயா, 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 நன்றி 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 ஐயா. யெகோவா ஈரே, பார்த்து கொண்டீரே. யெகோவா ஈரே, பார்த்து கொண்டீரே. குறைவெல்லாம் நிறைவாக்குவீர். எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவீர். நன்றி 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 ஐயா, 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 நன்றி 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 ஐயா. யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வம். யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வம். வியாதிகள் எனக்கில்லையே. விசுவாசத்தோடு சொல்லுவோம், எங்களுக்கு நீ வியாதிகள் இல்லை. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி 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 ஐயா, 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 நன்றி 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 ஐயா. யெகோவா ஷம்மா, கூடவே இருப்பீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருப்பீர். தனியாக விடமாட்டீர். என்னை தனியாக விடமாட்டீர். நன்றி 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 ஐயா, 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 நன்றி 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 ஐயா. யெகோவா நிசியே, ஜெயம் தந்த தெய்வம். யெகோவா நிசியே, ஜெயம் தந்த தெய்வம். தோல்விகள் எனக்கில்லையே. இனி தோல்விகள் எனக்கில்லையே. நன்றி நன்றி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஐயா, நன்றி இயேசுவே. நன்றி
நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா. நன்றி சொல்வேனே என் இயேசுவே, நன்மை செய்தீரே என் வாழ்விலே, நன்றி சொல்வேனே என் இயேசுவே, நன்மை செய்தீரே என் வாழ்விலே, நன்றி சொல்வேனே, நன்றி சொல்வேனே என் இயேசுவே, நன்மை செய்தீரே என் வாழ்விலே, நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா, நன்றி. ஹalleluya. Jehovah Rapha, Jehovah Nissi, El Shaddai, El Roi, Jehovah Shammah, Jehovah Jireh. நீங்க போதுமானவர் சுவாமி, நீங்கள் சகலத்தையும் பார்த்து கொண்டவர் அப்பா. நன்றி சொல்கிறோம் அப்பா, நன்றி சொல்கிறோம் இயேசுவே, நீங்க போதுமான தெய்வம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுக்கு வியாதிகள் இல்லை சுவாமி, எங்களுக்கு தோல்விகள் இல்லை சுவாமி, நாங்கள் தனியாக விடப்படுவது இல்லை சுவாமி. எங்களுக்கு ஒரு நண்பன் உண்டு, எங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு, எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் உண்டு சுவாமி. யார் என்னை கைவிட்டாலும் என்னை விட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். நீங்கள் என்னை ஒருபோதும் என்னை விட்டு விலக மாட்டீங்க சுவாமி. ஹalleluya. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாங்கள் ஒருவரும் பொல்லாப்புக்கு பயப்படுவோம். காரணம், யார் எங்களோடு இருக்கிறார்? யார் எங்களோடு இருக்கிறார்? தேவரீர், தேவரீர் எங்களோடு இருக்கிறார். ஹalleluya. நன்றி சுவாமி. ஹalleluya சுவாமி. உங்களை போல ஒருவரும் இல்லை அப்பா. There is no one like you, Father. No one, Master. ஒருவரும் ஒருபோதும் இல்லை, முடியாது சுவாமி. உங்களுடைய இடத்திலே வேறு ஒருவரையும் வைக்க முடியாது தகப்பனே. நேற்றும் இன்றும் மாறாதவர், எப்பொழுதும் ஒரே மாதிரி எங்களை நேசிக்கிறவர் தகப்பனே. ஹalleluya. ஐயா, நீங்கள் எங்களை நேசித்தது நாங்கள் பரிசுத்தரா இருக்கிற வேளையில் அல்ல அப்பா, பாவிகளா இருக்கிற வேளையிலே நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். Because you first loved us. முதலாவது நீங்கள் அன்பு கூர்ந்தீங்க அப்பா. நன்றி ராஜாவே. நாங்கள் இன்னும் ஒரு பாடலை பாடுவதற்கு முன்பதாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ஒன்று சாமுவேல் 17வது அதிகாரம். 1 Samuel chapter 17. இன்றைக்கு காலமே இந்த அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதாவது உங்களுக்கு தெரியும், யோசேப்பு கோலியாத்தை கொல்ற கதை. எதை சொன்னாலும் கேட்டுக்கொண்டே இருப்பீங்களா? இல்ல, யோசேப்பா கோலியாத்தை கொன்னான். தாவீது. திரும்ப இயேசு கிறிஸ்து வரத்தான் வேணும். சரி, அந்த அதிகாரத்தில் தெரியும், அந்த கோலியாத்துடைய டேவிட், யாரப்பா அது, தாவீது, அவருடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல இந்த தாவீது ஒரு இளைய சின்ன பொடியனா இருக்கிறானாம். ஆனா அந்த பெரிய கோலியாத்தை அவன் பயப்படல. ஏன் தெரியுமா? அவன் அந்த கோலியாத்தை எப்படி அவன் ஜெயித்தான் தெரியுமா? 45வது வசனத்தை வாசிப்போம். அதுல அவன் கோலியாத்தோட கதைக்கிறான். அந்த 45வது வசனம் கடைசி பகுதி. நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே
உன்னிடத்திலே வருகிறேன். அதாவது அவன் சொல்றான், இந்த இஸ்ரவேலுக்கு ஒரு ராணுவம் இருக்கு, அந்த ராணுவத்தினுடைய தேவன் அவருடைய நாமத்தினாலே வந்திருக்கிறான். வந்து என்ன செய்கிறான்? அவனுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்கிறது, ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது, ஒரு பெரிய தடை இருக்கிறது, ஒரு பிளாக் அந்த இடத்துல இருக்கிறது, ஒரு தோல்வி இருக்கிறது. ஒரு அநேக ஆண்டுகளாக அவருக்கு அந்த யுத்தம் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு கோலியாத் சொல்லுகிறான், என்ன ஒரு ஆள் வந்து கொல்லுங்க, என்ன நீங்க கொன்று போட்டீங்கன்னா நீங்க எல்லாம் இந்த நாட்டை எடுத்துக்கொண்டதோ இல்லாது எங்களை மீட்டு கொண்டீங்கன்னோ whatever என்று சொல்றான். ஆனா இவன் எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த சின்ன பொடியன் தன்கிட்ட இருந்த ஒன்றுமே இல்லை, அந்த எல்லா ஆயுத காரியங்கள் எல்லாம் போட சொல்லி எதுவும் போடாம அவன் போகலே அவனுக்கு தெரியும் அவன் போறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, சேனைகளின் தேவனுடைய நாமத்தினாலே நிச்சயமாய் இந்த காரியத்தை நான் மேற்கொள்வேன், இந்த போராட்டத்தை நான் அகற்றி போடுவேன், நான் அவனை கொன்று போடுவேன். அதாவது என்ன சொல்றான்னு கேட்டா, எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன எதிர்பார்ப்புகள், என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன தோல்விகள் எல்லாம் எங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக இருந்தாலும் நாங்க யாருடைய நாமத்தினாலே போகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே போகிற வேளையில எங்களுக்கு தோல்விகள் எமக்கு இல்லையே. நாங்கள் பாடினோம், ஜெகோவா நிசி, ஜெகோவா நிசி எங்களுக்கு வெற்றியை தந்த தேவன். அது மட்டும் இல்ல, சகலத்தையும் எங்களுக்கு கொடுத்த ஜெகோவா ஜாயிருடைய நாமம் எங்களுக்கு இருக்கிறது. எத்தனை காரியம் வந்தாலும் இயேசுவின் ஒரு நாமம் போதும் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு. தோல்விகள் எங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். இந்த நாளிலே இந்த காரியம் இன்றைய காலையிலே ஆண்டவர் எங்களோடு கூட பேசினார், என்னோடு கூட. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றான்னு கேட்டா, எந்த சந்தர்ப்பத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசுவின் நாமம் போதுமானது. அது அதிசயமான நாமம், அது ஆலோசனை கர்த்தர், அற்புதமான காரியங்களை செய்யும், நடக்க கூடாததை நடப்பிக்க பண்ணும், மரித்தவர்களை உயிரோடு எழும்ப பண்ணும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள நாமம் இயேசுவின் நாமம். இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு பாடலை பாட போகிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அவர் பாத்திரராய் இருக்கிறார். இந்த பாடலை பாடி நாங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படியாக ஒருமனப்பட்டு அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். எல்லா நாமத்துக்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர். எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திரர் நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. நாமம் உயிருள்ள நாமம், மேலான
இயேசுவின் நாமம் இயேசுவே மீட்பரே ஜீவனே எங்கள் ராஜனே பரிசுத்தரே படைத்தவரே பரிகாரியே எங்கள் இயேசுவே பாத்திர நீரே பாடுவோமா? இயேசுவே நீர் பாத்திரரே அவர் பாத்திரராய் இருக்கிறார். He's worthy. He deserves. Hallelujah. நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திரர். பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே ஆமாப்பா சுவாமி, நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீங்க பாத்திரரா இருக்கிறீங்களப்பா. துதிகன மத்தியில் வாசம் செய்கிறவரப்பா. நீங்கள் தூயாதி தூயவர் சுவாமி. நீங்க ராஜாதி ராஜா சுவாமி. உங்களை போல வேறு தெய்வம் இல்லையப்பா. உங்களை போல வேறு தெய்வம் இல்லை சுவாமி. யூ அண்ட் யூ alone சுவாமி. நீர் மாத்திரம் சுவாமி ராஜாவே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் சுவாமி. அது இயேசுவின் நாமம் தகப்பனே. இயேசுவின் நாமம் ராஜாவே தகப்பனே. ஜீவனுள்ள நாமம் சுவாமி ராஜாவே. ஹல்லேலூயா. இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே அப்படி எங்களுடைய சொந்த வார்த்தையினாலே எல்லோரும் ஒருமித்து ஒரு 2 minutes நாங்கள் சத்தத்தை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து, அவர் பாத்திரத்தானே, அவர் துதிக்கு பாத்திரம் அல்லவா, அவர் ஆராதனை பாத்திரம் அல்லவா, அவர் ஆராதனை நாயகன் அல்லவா, அவர் நல்லவர் அல்லவா, அவர் வல்லவரே, அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், அவர் அவரை போல வேறு ஒருவரும் இல்லை. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா சுவாமி ராஜாவே. நீங்க பெரியவர் அப்பா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. நீங்க சர்வ வல்லமை உள்ளவர் ராஜாவே. நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. We give all the glory to you master. We exalt you father. The name above all name. The name is Jesus. Jesus. Hallelujah. நன்றி இயேசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜாவே. ஓ நீங்க பாத்திரர், நீங்க பாத்திரர், நீங்க பாத்திரர், நீங்க பாத்திரர், நீங்க பாத்திரர். ஓ ரியாரந்தோரியா ரபமா மக்கரந்தோரா மஷிகாரதரபா. ஹalleluya ரதரகந்தோரா மஷகாரரியபா. ஓ ரியாந்தோரா மஷகாரந்தோரியா மக்கரந்தோரா. ஓ ரபதரா ஹalleluya. ஓ ரியாந்தோரா மஷகாரதரபா. Holy Ghost. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. நன்றி ராஜாவே சுவாமி. சுவாமி ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வரியை பாடும் உயிருள்ள நாமம் இயேசுவின் நாமத்தை பாடி உயிருள்ள நாமம் மேலான நாமம் ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம் உயிருள்ள நாமம் மேலான நாமம் ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம் இயேசுவே ஜீவனே எங்கள் ராஜனே பரிசுத்தரே அவர் பரிசுத்தர், எங்களை படைத்தது பரிகாரியே எங்கள் இயேசுவே. நன்றி இயேசுவே. உங்களை துதிக்கிறோம் அப்பா, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. நன்றி ராஜாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா துதியும் உங்களுக்கு அப்பா, எல்லா மகிமையும் உங்களுக்கு சுவாமி.
சகல கணமும் உங்களுக்கு. நீங்க ராஜாதி ராஜாப்பா, நீங்க கர்த்தாதி கர்த்தா சுவாமி. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீங்க சுவாமி. எல்லாம் உங்களுக்கு கீழ்படுத்தப்பட்டிருக்கிறதப்பா. எதுவுமே உங்களுக்கு மேலாக ஒன்றும் இல்லையாப்பா. நீங்க சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. மகிமை உங்களுக்கு மட்டுமே ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே நிற்கிறோம் அப்பா. ஆமென். லூக்கா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஒரு அழகான காரியத்தை தேவன் நமக்கு ஆக்சுவலி ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். பியூட்டிஃபுல் தாட் நான் நினைச்சேன். என்னன்னு சொன்னால் பாருங்க, 21ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் actually we must start from verse 20. Luke chapter 6 verse 20. ரைட். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. So when you are having financial problems, when you are in poverty, right, don't be worried. Rejoice in times of financial problems. அப்படிதான் சொல்றது. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். பண கஷ்டம் இருக்குது, ஆனாலும் நீங்கள் ஹாப்பியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். இந்த பாக்கியவான்கள் என்ற வார்த்தைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், blessed என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கும், அல்லது happy என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கும். Happy are those who are poor. தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. ரைட்? ஓகே. இப்பொழுது அடுத்த வசனத்துல 21ஆம் வசனம் verse 21, 6:21 of Luke. இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். When you are hungry, right, you are blessed. திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமார் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். சோ மேலுள்ள அவளை சொல்லி போட்டு நீங்க பசியா இருக்கும்போது, நீங்க கஷ்டப்படும் போது, நீங்க வேதனைப்படும் போது, பிரச்சனைப்படும் போது சந்தோஷமா இருங்க. அதான் சொல்ல வருகிறார். ரைட்? ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், வாழ்க்கையில எல்லா விதமான கஷ்டம் வந்தாலும், என்ன கஷ்டங்கள், என்ன போராட்டங்கள் வந்தாலும், அது நடுவுல சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு நம்மை அழைக்கிறார். இப்ப அதே கொஞ்சம் வித்தியாசமாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க சொன்னால் 1 Peter chapter 4 from verses 12 onwards, verse 12 onwards. 1 Peter 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 முதல் 12-13, ரைட்? ஓகே. 1 பேதுரு 4:12-13. 1 Peter 4:12-13. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், that means he is talking about the temptation or the test and trials that is among us என்று சொல்லி, அதாவது எங்கள் நடுவிலே அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனை. சில பேர் சொல்லுவாங்க தானே, ஐயோ தாங்க முடியாத பிரச்சனை, ரைட், இந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்படிதான் வெளியில வரப்போறேனோ தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் என்ன சொல்கிறார், அல்லது பேதுரு என்ன எழுதுகிறார், ஆவியானவர் கூடாக கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது, verse 13, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளை நீங்கள் பங்காளியனாக சந்தோஷப்படுங்கள். In other words, he is saying, உங்கள் நடுவில் உங்களை சோதிக்கும்படி பற்றி எரிகிற அக்கினியை குறித்து நீங்க புதுமை தெரியாமல் சந்தோஷப்படுங்கள். பிரச்சனை வரும்பொழுது, போராட்டங்கள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது சந்தோஷப்படுங்கள். See, this is the word of God. ஆண்டவர் இப்படித்தான் நம்மை வாழும்படியாக நம்ம அழைக்கிறார். ஆனா எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், இட்ஸ் நாட் ஈஸி இல்லையா? அது இலகுவான காரியமே இல்லை. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுவார் என்று சொன்னால், இப்படி செய்யுங்க என்று சொல்லுவார் என்று சொன்னால், அது செய்யக்கூடிய ஒரு காரியமாகத்தான் இருக்க வேண்டும். Right? God cannot tell us something that we cannot do. நாங்க செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவன் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுவார், ஆனால் அவர் நீதியற்றவர், அவர் நியாயம் அற்றவர் இல்லையா? ஆகவே செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் இது இருக்க வேண்டும். ஆகவே தான் சொல்லுகிறார். ரைட்? ஓகே. யாக்கோபு கடைசியாக 3ஆவது வசனத்தை பார்ப்போம். ஜேம்ஸ் chapter 1, யாக்கோபுவின் நிருபம் 1ஆம் அதிகாரம். யாக்கோபு அதே மாதிரி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் ஒரு உங்களை அனைவருக்கு அப்படிச்ச ஒரு வசனம். 2லிருந்து நாங்கள் வாசிப்போம். என் சகோதரரே, ஜேம்ஸ் chapter 1 verse 2, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். எதை?
சோதனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இதுதான் ஒரு தன்மையாக காணப்பட வேண்டும் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே என்று நம்ம பார்க்கிறோம். அது அழைப்பா இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் இப்படித்தான் வாழும்படியாக நம்மை அழைக்கிறார். சரி, இப்ப ஏன் அப்படி சொல்லுகிறார்? இப்படி சொல்றதன் நோக்கம் என்ன என்று நாம பார்க்க வேண்டும் இல்லையா? என்றால் இது ஒரு சில நேரத்தில் ஒரு பொருத்தம் இல்லாத காரியம் போல இருக்கும். என்றால் பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது நாம் சந்தோஷமா இருக்க முடியாது. நம்ம துக்கமாக இருக்கத்தான் நம்ம தூண்டப்படுவோம், சோர்வடையத்தான் நம்ம தூண்டப்படுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா? ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. Something good is going to come out of it. Oh, hallelujah. This is the good news that comes to us, right? Something good is on its way. So rejoice when you are having troubles in life. வாழ்க்கையில போராட்டம் பிரச்சனை இருக்கும் பொழுது சந்தோஷப்படுங்கள். யோவான் 16ஆம் அதிகாரத்துல 20-21 நாங்க பார்ப்போம்னு சொன்னார். John 16 verses 20 to 21. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். Hallelujah. One of the promises of God to us is that whenever we have difficult times in life, don't think that is the end of it. வாழ்க்கையில போராட்டம் கஷ்டம் வரும்பொழுது அதுதான் முடிவுன்னு நினைக்க வேண்டாம், அது மாறப்போகிறது என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். Something good is going to come now to you என்று சொல்லுகிறார் ஆண்டவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆகவே களி கூறுங்க. ரைட்? So whenever problem comes, ரைட், அதுக்கு பிறகு வரப்போற நன்மைகளை தேவனுடைய பிள்ளை சிந்திச்சு பார்க்க வேண்டும். உடனே நம்ம கண்டுகொள்ள வேண்டும், ஓ, something good is going to happen to me. ரைட்? எப்ப கஷ்டம் வந்தாலும் எப்ப பிரச்சனை வந்தாலும் உடனடியாக நாம சொல்ல வேண்டும், ஏதோ நல்லது நடக்க போகிறது எனக்கு. ஹல்லேலூயா. தீமையை நன்மையாய் மாற்றி கொடுக்கிற தேவன் நமக்கு உண்டு இல்லையா? ஓகே. சோ இப்போ நாங்க அந்த அடுத்த வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்த வசனம் சங்கீதம் 30:31. எஸ், Psalms 30 verse 11. சங்கீதம் 30:11. ரைட்? ஹல்லேலூயா. புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற நம்முடைய தேவன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவன். Actually, see, this is a testimony of David. சங்கீதக்காரனுடைய ஒரு சாட்சியா இருக்கிறது. என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, என்னுடைய புலம்பலை நீங்கள் ஆனந்த களிப்பாய் மாற்றினீங்க என்று ஒரு சாட்சி சொல்கிறான். சோ அவனுக்கு நடந்தா நமக்கு நடக்காதா? நிச்சயமாய் நடக்கும் இல்லையா? சோ நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், ரைட், எதெல்லாம் போராட்டம் என்று நம்ம நினைக்கிறோமோ அது ஆனந்தத்தை நமக்கு கொண்டு வர போகிறது. ஆனந்த களிப்பாக தேவன் மாற்ற போகிறார். Hallelujah. Actually 5ஆம் வசனம் ஒரு அருமையான வசனம், but I don't like the first part of it. அது actually பழைய பாட்டு காரியம் என்றபடியால் it's okay, right? And the second part of the 5th verse, right? சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். Hallelujah. Hallelujah. சாயங்காலத்தில் ஒருவேளை நம்ம அழுது கொண்டிருக்கலாம், பிரச்சனையோடு காணப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்ம என்ன தெரியுமா நம்ப வேண்டும்? விடியற் காலம் வரப்போகிறது எனக்கு. Something going to happen to me in the morning. I'm going to hear some good news in the morning. Hallelujah. Hallelujah. எத்தனை ஒரு ஆச்சரியமான காரியத்தை தேவன் நமக்கு சொல்லுகிறார் பாருங்க. இதெல்லாம் ஏன் தெரியுமா நமக்கு சொல்லப்படுகிறது? நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற அந்த ஒரே காரணத்தினாலதான். அவர் நம்மை மீட்டு கொண்டது எதற்காகத்தான்? இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காகத்தான். சரி, இதனாலதான் தேவனை அறியாதவர்கள் பரிதாபத்துக்குரியவர்களா இருக்கிறாங்க. ஆண்டவரே இயேசு அறியாதவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். இப்படிப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் அவங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் இல்லையா? ஆனா தேவனோ தம்முடைய கிருபையினாலே இதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐசாயா 61:3, ஏசாயா 61:3 பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ ஃபாதர். இது சில பேருடைய வாழ்க்கையில் அனுபவமா இருக்கிறபடியா நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரச்சனை வரும்பொழுது ஒரு மோமெண்டரியாக தாக்கப்படுறாங்க, ஒரு மோமெண்டரியா worry இருக்குது, பட் immediately they are coming out of it. உடனடியாக அதுல இருந்து வெளியிலே வந்து சந்தோஷமா இருக்கிறார்கள் சில பேர். அது தேவனுடைய கிருபையா இருக்கிறது. நான் நினைக்கிறது நம்ம சத்தியத்தை அறிஞ்சபடி சொன்னா நாம அப்படி இருக்கலாம், ரைட்? ஆகவே தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஓகே, 3ஆம் வசனம் verse 3 of Isaiah 61. சீயோனிலே, actually even we can go back to the first verse, இல்லையா? முதலாம் வசனத்தை வாசிச்சோம்னு சொன்னால் இது ஆண்டவர் இயேசுவை பற்றிய ஒரு 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 தீர்க்க தரிசனமா இருக்கிறது. சரி, நாங்க துயரத்திலிருந்து நாம சந்தோஷத்துக்கு நாம கடந்து போறதுக்கு காரணம் நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு செய்யற காரியங்கள் தான். அவர் நமக்கு இருக்கிறபடினால தான் இந்த நம்பிக்கை நமக்கு உண்டாகிறது. ரைட்? டுடே we can rejoice
in times of trouble, right? Because of Jesus. இயேசுவின் நிமித்தமாகத்தான் நம்ம களி கூறலாம். வாசிப்போம் from verse 1, right? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையோ, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். ஆக்சுவலி சிங்காரம் என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல பியூட்டின்னு போட்டிருக்கு இல்லையா? பியூட்டி ஃபார் ஆஷஸ், ரைட்? சாம்பல் நேரத்தில் யாரோ இருந்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு பியூட்டியை கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. யாராவது உங்களை பார்த்து என்னப்பா சாம்பல் நிறமா இருக்கிறேன்னு சொன்னா பயப்படாதீங்க. ஆண்டவர் நமக்கு சாம்பல் நிறத்துக்கு பதிலாக நமக்கு சிங்காரமான நிறத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஓகே. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. இயேசு வந்துட்டார். அருமையானவர்களே, Jesus has come to do things for us, right? We can have hope today. In the Old Testament time, yes, they were doubtful. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது இருந்திருக்கலாம். அவங்களுக்கு இன்னும் இயேசு வரவில்லை, right? ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை உண்டாயிருக்குது பாருங்க. சங்கீதக்காரன் for instance, right, the David saying, அவனுக்கு புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார் என்று சொல்லி ஆண்டவரோட வச்ச விசுவாசம் இல்லையா? ஆகவே இயேசு நிமித்தமாக நம்முடைய கஷ்டம் எல்லாம் மாற முடியும். ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம், ரைட்? அவர் செய்வார் என்று நமக்கு தெரியும், அவர் நம்முடைய நிலைமையை மாற்றி அமைக்க போறார் நமக்கு தெரியும். ஆனால் அதன் நடுவில் நம்ம எப்படி அதை நடந்து கொள்கிறோம் அதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். We all know that God will, right, do good out of bad things என்று சொல்லி. ஆனால் are we rejoicing in the meantime? அது ரொம்ப முக்கியம். நம்ம ரிஜாய்ஸ் பண்றோமா, சந்தோஷமா இருக்கிறோமா? ஏனென்று சொன்னால் இந்த சந்தோஷம் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது. Rejoicing is very important. You know why? Because rejoicing talking about the faith that we have. எங்களுடைய விசுவாசத்தை அது பிரதிபலிக்கிறது. ஒருத்தன் அவிசுவாசமா இருக்கும்போது சந்தோஷமா இருக்க இயலாது, ரைட்? எனக்கு நல்லது நடக்க போகிறேன்னு விசுவாசிக்கிறதா சந்தோஷமா இருப்பான் இல்லையா? ரைட்? So are we showing that faith out of our rejoicing? எங்களுடைய rejoicing மூலமா, எங்களுடைய சந்தோஷத்தின் மூலமாய், எங்களுடைய மகிழ்ச்சி மூலமாய் நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துகிறோமா? அதான் கேள்வி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்களுடைய விசுவாசத்தின் ஒரு வெளிப்பாட்டாக நீங்க சந்தோஷமா இருங்க, அதை என்னை மகிமைப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, உங்களை பார்க்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள், ரைட்? People who see us in times of trouble will glorify God. They will say, oh, because he's worshiping a living God. That's why he's rejoicing in times of trouble. சொல்லுவானா இல்லையா? Amen. Hallelujah. Hallelujah. See, now we all know these examples like Daniel, for instance. தானியேலுடைய உதாரணம் நமக்கு தெரியும். சிங்கத்தின் நடுவிலே போடப்படுகிறான், சிங்கக்கபியிலே போடப்படுகிறான். என்ன நடக்குது? அப்படியே அழிந்து போனானா? அப்படியே தோற்று போனானா? இல்ல, அவனை வெளியில கொண்டு வருகிறார் நம்முடைய தேவன், ரைட்? சிங்கம் அவனை எந்த விதத்திலையும் பட்சிக்காதபடிக்கு அவனை காத்து கொண்டார், தம்முடைய தூதனை அனுப்பி காத்து கொண்டார். நாங்க பார்க்கிறோம் அந்த 3 எபிரேய வாலிபர்கள், ரைட்? தெரியும் நமக்கு இந்த சரித்திரம் எல்லாம். அக்கினி நடுவிலே போடப்படுகிறார்கள். அவர்களோடு கூட 4வது ஒரு புருஷன் அங்கே நடமாடுகிறார், ரைட்? அதன் மூலமாக தேவன் அப்படிப்பட்ட நிலையின் நடுவிலே நம்மோடு கூட இருக்க முடியும் என்பதை அங்கே எடுத்து காட்டுகிறார். நமக்கு தெரியும் இதெல்லாம். பீட்டர் எடுத்துக்கொள்ளும், பேதுரு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் சிறைச்சாலையிலே, see, I thought this is a lovely scene. அருமையான ஒரு காட்சி. பேதுரு சிறைச்சாலையிலே 2 பேருக்கு நடுவுல, 2 போர் வீரர்களுக்கு நடுவுல உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா உட்கார்ந்து இருக்கிறான் இல்ல, என்ன செய்யறான்? நித்திரை கொள்கிறான். ஹல்லேலூயா. நித்திரை கொள்கிறான். 2 போர்ச்சீவருக்கு நடையில சிறைச்சாலையில நித்திரை கொள்கிறான். நாளைக்கு ஆபத்து, நாளைக்கு அவன் கொல்லப்பட போகிறான், நாளைக்கு அவனுடைய சிறைச்சேதம் ரெடியா இருக்கிறது, நாளைக்கு அவனுக்கு மரணம். இன்றைக்கு நித்திரை கொள்றான். முடியுமா? நாளை காலையில் ஒரு பிரச்சனை நமக்கு எதிர்நோக்கி இருக்கிறது. நித்திரை கொள்ள முடியுமா நமக்கு இன்றைக்கு நைட்? அது a sign of faith. அப்படி நம்ம செய்ய முடிச்சோம்னால் அது நம்முடைய விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டும் அருமையானவர்களே. ஏன்னா இப்படிப்பட்ட உதாரணங்கள் அதுக்காகத்தான் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை நீங்க பார்க்கலாம் இல்லையா?
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 12ஆம் அதிகாரத்துல இந்த பேதுரு எப்படியாக சிறைச்சாலையிலே ஆபத்தின் நடுவிலே நித்திரை கொண்டான் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, பவுல் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பார்க்க தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், ரைட்? உங்கள் அனைவருக்கும் தெரியும், ரைட்? சிறைச்சாலையில பவுலும் சீலாவும், ரைட், அங்க ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாங்க. என்ன நடக்குது? பாட்டு. They are singing and praising and thanking God. See, sign of their faith. விசுவாசத்தின் ஒரு அடையாளம். எதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நிச்சயமாய் நிச்சயமாய் அவர்களுக்கு செய்த அதே ஆண்டவர் இருக்கின்றார். தானியேலுக்கு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு, பேதுருவுக்கு, பவுலுக்கு செய்வாரானால் ஏன் நமக்கு செய்ய மாட்டார்? நீங்க சொல்லலாம் ஒருவேளை, நீங்கள் நானும் சொல்லலாம் ஒருவேளை, ஐயோ அவங்களாம் பெரியப்பட்ட பக்திமான்கள், அவங்களாம் எவ்வளவு பெரிய உயர்ந்த விசுவாசிகள், ஆகவே அவர்களுக்கு நடந்திருக்கலாம். ஆனா நாங்கள் எம்மாத்திரம்? இந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது. என்றால் உங்களுடைய நல்ல தன்மையினாலும் என்னுடைய நல்ல தன்மையினாலும் நாங்கள் காரியங்களை ஜெயிப்பதில்லை. It's purely the grace of God. இல்லையா? தேவனுடைய கிருபை நிமித்தமாகத்தான். காட்ட போற ஒரு 2-3 உதாரணங்கள் உங்களுக்கு. தேவனுடைய கிருபையை நம்பிதான் நாம எப்பயும் வாழ வேண்டும் அருமையானவர்களே. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, பேதுரு, பவுல் எல்லாரும் ஜெயம் பெற்றார்கள். பிரச்சனை நடுவிலே அவர்கள் சோர்ந்து போகவில்லை, தோற்று போகவில்லை. இது அவருடைய மேன்மையை காட்டுகிறது என்று நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் நாங்கள் தேவனை புறக்கணித்து விடுகிறோம். நாம் தேவனுடைய கிருபையை அலட்சியப்படுத்துகிறோம். Don't ever say like that. நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், ஆம், கஷ்டமான அனுபவத்துக்குள்ளாக போய்கொண்டிருந்த மக்கள் நடுவிலே தேவன் செயல்பட்டார். ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தினார், ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்தினார். அவருடைய விசுவாசத்துக்கு காரணம் தேவன் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். தேவன் தேவன் தேவன், எதுக்கு எடுத்தாலும் தேவன். நம்ம சில இடத்துல கவனமா இருக்க வேண்டும். இந்த வேதத்தில் காணப்படுகிற சில கதாபாத்திரங்களை பத்தி நாம பேசிக்க ரொம்ப கவனமா, very very careful when you are talking about the greatness of the people of God in the Bible, because it was not at all of their faith. அவங்களுடைய விசுவாசமோ அவங்களுடைய மேன்மையோ அவங்களுடைய உயர்வோ இல்லவே இல்லை. தேவன் அவர்கள் மீது பாராட்டின அன்புதான், தேவன் அவர்கள் மீது வைத்த கிருபை தான். அதை நம்ம இயேசுவை பார்த்தோம். அப்போது இயேசு தான் மாற்றுகிறார், இயேசு தான் கிருபை புரிகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு சில நம்பிக்கை உண்டு. இப்போ நாங்கள் பார்ப்போம் 2-3 பேரை. Just 3 examples. Okay, let's go to Genesis chapter 19 verse 16. 19ஆம் அதிகாரத்தில் லோத்துவை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் Genesis 19. Hallelujah. You all know about the Lot, right? Lot என்ற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், ரைட், அவிசுவாசமான சந்ததியை உருவாக்கினவன். ரைட், அவனை பத்தி பெருமையான மாதிரி சொல்ல வேணும்னு சொன்னா, அவிசுவாசமான ஒரு சந்ததியை உருவாக்கி கொடுத்தவன் இல்லையா? அவனுடைய சந்ததியில தான் அம்மோன் புத்திரர் வந்தார்கள் என்று நமக்கு தெரியும், மோவாபியர் வந்தார்கள் என்று நமக்கு தெரியும் இல்லையா? ரைட், இப்ப லோத்துவுக்கு என்ன நடந்தது? What did God do to Lot? Hallelujah. இப்படி சொல்றதுனால நாம சில நேரத்துல we should not take advantage இல்லையா? நான் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் செய்வார் என்ற அந்த அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கொள்றது இல்லை. ரைட், இதில் நம்ம ஒரு லெசனை படிக்க போறோம், ஒரு பாடத்தை நம்ம படிச்சுக்கொள்ள போறோம். 1916, hallelujah, of Genesis, right? Actually Sodom Gomorrah எரிஞ்சு கொண்டிருக்குது. The city is under fire, right? But the man of God came and took Lot and he saved them. நாங்க பார்க்கிறோம் இல்லையா? அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது, actually Lot was hesitated to go, அதிலிருந்து தப்பி ஓடுவோம் என்று இல்லை, அவன் தாமதித்துக் கொண்டிருந்தான். அப்ப கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்தின் வெளியே கொண்டு போய் விட்டார்கள். நெருப்புக்கு நடுவில் இருந்து காப்பாற்றி இந்த லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் தேவன் காப்பாற்றுகிறார். இடித்து, அதாவது பலவந்தமாக கொண்டு போகிறார். நாங்கள் பார்க்கிறோம், அவங்க போறதுக்கு விருப்பப்படல, but God did it for them. You know why? That's a reason given here. ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2வது லைன், right? 16, second line, right, in Tamil Bible. கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, இரக்கத்தினாலே, இரக்கத்தினாலே. ஹல்லேலூயா. சரி, நான் என்ன சொல்ல வருகிறேன் இப்ப? இதனால நாம லோத்துமா இருந்தா ஓகே, லோத்துமா இருப்போம்னு சொல்லிட்டு நாம சொல்றதுக்கு இல்ல. லோத்துக்கே இப்படி நடக்குமானா இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும்
தேவனை தேடுகிற நமக்கு, தேவனை கௌரவப்படுத்துகிற நமக்கு, ரைட், அவருக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கிற நமக்கு எவ்வளவு அதிகமாய் நடக்கும். ஹalleluya, அதான் சொல்ல வருகிறேன். ரைட், we are not saying okay let's be like Lot ன்னு சொல்றதுக்காக வர்றது இல்ல, ரைட், because we must see what 2 Peter says. 2 பீட்டர் 2:9 பார்த்தோம்னு சொன்னால் 2 Peter 2:9. hallelujah, you know this incident is referred there, இல்லையா? இந்த சம்பவம் அங்க சொல்லப்படும் பொழுது oh hallelujah, thank you father, I love that portion. அது actually முந்தைய நான் கவனிக்கல, இன்னைக்கு இதை செய்தியை தயாரித்து கொடுக்கும் பொழுது அந்த ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அந்த காரியத்தை. hallelujah. 2 Peter 2:9, 2 பேதுரு 2:9 ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்னது? ஆக்சுவலி 8ல நம்ம அது அங்க மேலே ஆரம்பமாகிறது, ரைட், இட் பிகின்ஸ் somewhere at verse 4. So in English Bible you have to find it where it says this particular thing and சொல்லி கண்டுபிடிக்க வேண்டும். So in Tamil Bible நாங்க பார்த்தோம் சொன்னால் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நாம வாசிப்போம். நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு, சோதோம் குமாராவில் இருந்த மக்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. ஹalleluya. என்ன தெரியுமா சொல்ல வருகிறார்? The man was not a great man. சரியா? நீதிமான் தான், அவனை ஆண்டவர் நீதிமான் ஆக்கினார். ஆனா அவருடைய லைஃப் பெருசா இருக்கல, பெரிய சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை இல்லை. ஆனாலும் அவனை ஆண்டவர் ரட்சித்தார். Even though he was not a great man of faith, God saved him. So what is he going to tell now? என்ன சொல்ல வருகிறார்? 9ஆம் வசனத்தை பாருங்க. அப்படிப்பட்ட அவனே ரட்சிப்பாரானால் கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்புக்கு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஹalleluya. என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா? அவனையே ரட்சித்திருப்பார். ஆனால் இன்னைக்கு தேவ பக்தி உள்ள உன்னையும் என்னையும், உங்களையும் என்னையும் ரட்சிக்க மாட்டாரா? ரைட், ரட்சிக்க மாட்டாரா? சோ தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே சொல்ல வேண்டும், I will come out of this difficult time. நான் வருவேன் வெளியில இந்த காரியத்திலிருந்து. ஏனென்றால் என் தேவன் அதை செய்வார். கர்த்தர் வைத்த இரக்கத்தினாலே. ஹalleluya. God is having mercy on me. So will he not do greater things for me? Will he not turn my mourning into dancing? என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற மாட்டாரா? என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற மாட்டாரா? ஆகவே நான் களி கூறுவேன். I will rejoice in my times of trouble. Hallelujah. See, God is glorified when you do that, இல்லையா? இன்னொரு காரியத்தை பார்ப்போம். ஜோனா. Amen. Hallelujah. You know about Jonah. யோனாவை பற்றி உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். Hallelujah. அவன் எப்படிப்பட்டவன்? எப்படியாக ஆண்டவர் அந்த நினிவே மக்களை ரட்சித்துட்டார்னு சொன்ன உடனே என்ன சந்தோஷப்பட்டானா? பாத்தீங்களா? கவனமா இருக்கிறீங்க, லிசன் பண்றீங்க இல்லையா? ஹalleluya. Thank you Lord Jesus. Hallelujah. 117 of Jonah. Oh, I love this portion again. நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் பிரச்சனை நடுவில், போராட்டத்தின் நடுவில் களி கூறுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கிறது. There's a reason behind our rejoicing in times of trouble. Right? என்ன தெரியுமா? கண்டுபிடிங்க பாப்போம், வாசிங்க பாப்போம். verse 17 of Jonah 1:17 of Jonah 1:17. ஏன் இன்னைக்கு நானும் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும்? பிரச்சனை நடுவில் ஏன் நான் களி கூற வேண்டும்? சொல்லுங்க பாப்போம். Hallelujah. Hallelujah. Worship leaders சொல்லுங்க பாப்போம். இந்த வசனம் சொல்லுது, தெளிவா சொல்லுது ஒரு காரியத்தை. Hallelujah. 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 The same Spirit of God who works in me will work in you as well. Don't think that you can't find it ன்னு சொல்லாதீங்க. ஒரு நாள் இந்த நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருப்ப ஒரு ஆவியானவர், அருமையானவர்களே. ரைட், இதை முன்னுக்குறவர் மட்டும் தான் சொல்லலாம். எங்களுக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது நம்ம சொல்லிக் கொண்டு வேண்டிய அவசியம் இல்லை. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஹalleluya. ஹalleluya. என்ன நடக்குதுங்க? again அவனை காப்பாத்துறதுக்கு தான் ஆண்டவர் இந்த மீனை ஆயத்தப்படுத்தினார். நீங்களும் நானும் நினைக்க கூடும் அவனை கொல்றதுக்காக ஆயத்தப்படுத்தினார். அவன் சாகல, அவன் வெளியில வந்துட்டான் சந்தோஷமாக. அவனை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருந்தார் இல்லையா? அவன் அழிந்து போகாதபடிக்கு அவனை காப்பாற்றினார் தேவன். ஆமா, அது டிஃபிகல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
இல்லையா? மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி தான் அவன் காணப்பட்டிருக்க கூடும் இல்லையா? ஆனாலும் அதான் தீமையை நன்மையை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? When we are going through difficult times, God is preparing a way for us to come out of it. அதிலிருந்து வெளியில வர்றதுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் ஏதாவது கஷ்டத்துக்கு நாங்கள் போய் கொண்டிருப்போம் என்று சொன்னால், ரைட், அதிலிருந்து நம்மளை எப்படி காப்பாற்றலாம் என்று சொல்லி ஒரு ஆயத்தம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. God is preparing a way for us, preparing something for us. Are you not happy about it? சந்தோஷமா இருக்கு இல்லையா? என்று தேவன் எனக்கு அவர் காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நான் கவலைப்பட மாட்டேன். See, Jonah did not know that God is doing this, இல்லையா? அவனுக்கு தெரியாது. ஆனா தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார். பாத்தீங்களா? ரைட்? அதை பத்தி நாமும் நினைக்க, நாமும் நம்ப வேண்டும். எனக்கு பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இருக்க மாதிரி தெரியல, ஆனா நான் நம்புகிறேன் என்று தேவன் என் மேல் வைத்த இரக்கத்தினாலே எதையோ செய்து கொண்டிருக்கிறார். If God can do this for Jonah, தேவ பக்தி உள்ள உங்களையும் என்னையும் எப்படி நடத்துவார் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஏங்க வந்திருக்கிறோம். Don't think low of yourself. ஒரு நாள் உங்களை பத்தி தாழ்வா என்ன வேண்டாம். நீங்க தேடி வந்திருக்கிறீங்க தேவனை. இதுதான் தேவனுக்கு பெரிய மகிழ்ச்சியான காரியமா இருக்குது. நீங்க நினைச்சா நீங்க வீட்டுல இருந்திருக்கலாம், வேற காரியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். ஆனா தேவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறீங்க. செய்ய மாட்டாரா? ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. சொல்லலாம், சொல்ல இவ்வளவு காலம் ஆண்டவரை நான் வெயிட் பண்றது, எவ்வளவு காலம் இந்த கஷ்டத்தை நான் தாங்கிறது ஆண்டவரே. ஆண்டவருக்கு டைம் ஒரு பிரச்சனை இல்லை. He will definitely preparing something at the background. You will see it one day. அதை நாங்கள் பார்ப்போம். அருமையானவர்களே, 3 நாளாக மீனிட வயிற்றுக்குள்ளே இருந்த யோனா பிறகு வெளியிலே வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். கடைசியாக ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் ஒரு சம்பவம். அப்போஸ்தலர் நடபடிகள், of course this is of course these people are God's people. Hallelujah. You know, they are great people of God. தேவனுடைய பக்தி வாய்ந்த மக்கள். அப்போஸ்தலர் 5:17 வரைக்கும் வாசிக்க வேண்டும். ஆக்சுவலி இங்க நீங்க பாத்தீங்க சொன்னால் தேவனுக்காக ஊழியம் செய்ய புறப்பட்ட அப்போஸ்தலர்கள். Hallelujah. Acts chapter 5 from verses 17 to 20. Okay, let's read. வாசிப்போம். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேயர் சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார்கள். You know, this is something that Satan is trying to do for us many times. இதுதான் அந்த சாத்தானுடைய திட்டமா இருக்கு. அருமையானவர்களே, எப்ப பார்த்தாலும் நம்ம அட்டாக் பண்ண வேணும், ஏதாவது நமக்கு தீங்கு செய்ய வேணும். ரைட்? பிகாஸ் we love God. சில பேர் சொல்லுவாங்க தானே, நாங்கள் தேவனை அதிகமாக நேசிக்கத்தான் எங்களுக்கு கஷ்டம் கூடுது பிரதர். சில இடத்துல உண்மையாக தான் இருக்குது இல்லையா? ஆண்டோட தேடுறவங்களுக்கு தான் கஷ்டம் பெருகிக்கொண்டே போகும். ஆனா நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் பிரச்சனை நடுவிலே உன்னோடு கூட இருக்கிறேன். உங்க அக்கினி சூளையில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போடப்பட்ட பொழுது அவன் சொன்னானா, சாதாரணமா மக்கள் எரியறதை விட 7 மடங்கு கூட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் பிரச்சனை கூட ஏற்கனவே அக்கினிமயமான நிலைமையில் இருக்கிறோம். இன்னும் அதை கூட்டச்சோன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆனா நான் நினைக்கிறேன் அந்த 7 மடங்கு கூட்டப்பட்ட விருப்பாடு தான் 4வது புருஷனை அவர்கள் காணக்கூடியதாக இருந்தது அந்த அக்கினி நடுவிலே. ஓ, பிரச்சனை பெருகும் பொழுது, இன்னும் பெருகும் பொழுது அவருடைய பிரசன்னம் நமக்கு இன்னும் அதிகமாய் காணப்படும். He will be with us more powerful way, in a more powerful way. ஆகவே இங்க நாங்க பார்க்கிறோம், சிறைச்சாலையில வைத்தார்கள். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதனால தான் நம்ம ரிஜாய்ஸ் பண்ண வேண்டும். இதனால தான் நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டும். I am not sure whether the apostles were happy when they were put into prison. சிறைச்சாலைக்குள்ள போடப்பட்ட பொழுது சந்தோஷமா இருந்தாங்க நமக்கு தெரியாது. ஆனால் சந்தோஷமா இருந்திருக்கிறதுக்கு எல்லா அனுகூலமும் இருந்தது. They should have been happy. You know why? 19 வசனம், verse 19. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். You know why? You know what had happened here? சிறைச்சாலைக்குள்ள போடப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனா தேவனுடைய திட்டம் என்று ஒன்று இருந்தது. தேவன் இவர்கள் எல்லாம் அப்போஸ்தலராக அழைத்ததுக்கு ஒரு காரணம் இருந்தது. தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். அது என்ன திட்டம்? இந்த அப்போஸ்தலர்கள் ஜீவ வார்த்தைகளை ஜனங்களுக்கு போய் சொல்ல வேண்டும். அதுக்காக அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் அழைத்தார். ஆகவே
தேவனுடைய திட்டம் நிறைவேறத்தக்கதாக தேவன் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அருமையானவர்களே, ஒரு தூதனை அனுப்புவார். இந்த ராத்திரி என்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்க, ராத்திரி என்றது ரொம்ப கஷ்டமான நேரம். சில நேரத்தில் ராத்திரில தான் நம்ம நித்திர வராது. ஒரு பிரச்சனை என்று சொன்ன உடனே ராவுல உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதா? நைட்ல ரொம்ப பயங்கரமான ஒரு அனுபவம் ஏற்படும், ஒரு உணர்வு வரும். ஒரு பிரச்சனை காரியம் வந்து நைட்ல நம்ம அதிகமாக பாதிக்கும். ஏனென்றால் சொல்றாங்க, சாத்தான் அந்த நேரத்துல தான், ராத்திரில தான் அதிகமாக உலாவி தெரிவான் இல்லையா? அவனுக்கு இருட்டு ரொம்ப விருப்பம் இல்லையா? என்ன தெரியல, நைட்ல கஷ்டமான அனுபவத்துக்கு கூட நம்ம போக முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த ராத்திரியில் தான் நான் இந்த தூதனை அனுப்புவேன். Don't worry. Don't think about the evil one who will come in the night time. Think about the angel who will come in the night. இன்னொரு அருமையான காரியம் பாருங்க. நாம நைட் இரவு நேரத்தில் ஐயோ சாத்தா வந்து என்னை தொந்தரவு பண்ண போறான் நம்ம நினைச்சு கொண்டிருக்கலாம். பார்க்க நாம என்ன சொல்ல வேண்டுமா? இந்த ராத்திரியில தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். என் தூதர்கள் வந்து என்னை சுற்றச்சூழ இருப்பார்கள். என்னை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அவர்கள் நிமித்தமாக நான் களி கூறலாம், அவர்கள் நிமித்தமாக நான் சந்தோஷமா இருக்கலாம். ஹல்லேலூயா. the guardian angels பற்றி சொல்லுவாங்க சில நேரத்தில். இந்த guardian angels are around us all the time, right? ஆனால் நான் நினைக்கிறேன் இரவு நேரத்தில் அவங்களுடைய வேலை அதிகமாக இருக்கும், ரைட்? ஏனென்றால் இரவு நேரத்தில் நமக்கு பிரச்சனை பெருகும் பொழுது, அதிகமாக இருக்கும் பொழுது, நம்ம அதிகமாக போராடுகிற வேலையில அவர்கள் தன்னுடைய வேலையை அதிகரிப்பார்கள், ரைட்? They know that because they are ministering angels. நமக்காக பணிவிடை செய்கிற ஆவிகள் இல்லையா? வசனத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த நிலையின் நடுவில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக்சுவலி God has a plan for us, right? ஏன் தெரியுமா நான் மகள வேண்டும் பிரச்சனை நடுவில்? God has a plan for me, right? இந்த பிரச்சனை மூழ்கடிக்கிறதுக்காக என்னை தேவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு படைக்க இல்லை, right? என்னை இந்த பிரச்சனையில மூழ்கடிக்கிறதுக்காக, அல்லது இந்த பிரச்சனை என்னை மூழ்கடிக்கிறதுக்காக தேவன் எனக்காக தான் உயிரை கொடுக்கல. He did not go to cross, right? Just for this simple thing to overcome me. ஒரு சாதாரண பிரச்சனை நம்மை மூழ்கடிக்க முடியுமானால், என்னுடைய தேவன் எனக்காக செய்திருக்கிற மகத்தான திட்டம் அங்கே விளையாட்டுறதாய் போய்விடும் இல்லையா? ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், இந்த சின்ன காரியங்கள், அற்பமான காரியங்கள், என்ன அதை பவுல் அழகா சொன்னார், சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். See, that's the way we must see it. அப்படிதான் நம்ம பார்க்கணும். நமக்கு வருகிற கஷ்டங்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை நம்ம எப்படி நம்ம பார்க்க வேண்டும்? இது நீங்கிவிடும், இது லேசான உபத்திரவம். ஆகவே நான் கவலைப்பட மாட்டேன். எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் மகா பெரிய திட்டம். என்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்கள் செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். அந்த திட்டங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இவற்றினாலே நான் கலங்க மாட்டேன், நான் மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடி சூட்டி, நன்மையினாலும் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் மீண்டும் அடுத்த ஞாயிறன்றும் இதே நேரம் மற்றும் ஒரு விண்ணோசையில் சந்திப்போம். விண்ணொளி எனும் எமது அனுதின காலை சிந்தனை நிகழ்ச்சியை நீங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணிக்கும், சனி ஞாயிறு தினங்களில் காலை 7 மணிக்கும் festaudio.net மற்றும் LTR.fm போன்ற இணையதளங்களிலும் இணைய வானொலியிலும் கேட்டு பயனடையலாம் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்களுடைய கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ள அல்லது உங்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டுமென விரும்பினால் 004486463419 என்னும் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று கூறிக்கொண்டு நன்றியோடு கூட விடை பெற்றுக் கொள்கின்றோம்.